சரி, ஓகேங்க. நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது. அருள் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், பேசுங்க. சார் நான் வந்து 8% அருள் செல்வன் துபாயில இருக்கிறேன் சார். எனக்கு இங்க துபாயில வந்து எனக்கு ஐடி எடுக்க முடியாதனால நான் வந்து 2 மந்த் ஆச்சு. ஸோ என்னுடைய அப்ளைனுடைய சப்போர்ட் மூலமா நான் சோசியல் மீடியாவில் ஐடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்னா எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5-6 பேருக்கு வந்து 6 பேருக்கு நான் வந்து இது கொடுக்குறேன். எல்டிபி பார்க்க கொடுக்குறேன். அதுல எனக்கு வந்து மேக்சிமம் அவங்க நம்பரு, இமெயிலு, நெய்ம் எல்லாம் கொடுக்கறது குறைஞ்சது டெய்லி ஒரு 3 பேராவது கொடுக்குறாங்க. ஆனா எல்டிபி பாக்குறவங்க வந்து குறைஞ்சது ஒரு 4 பேர் 5 பேர் எல்டிபி பாக்குறாங்க. ஆனா எல்டிபி பார்த்ததோட யாருமே ரிப்ளை பண்றது இல்ல. நான் ரிப்ளை பண்ணியோ ஒருவேளை நான் வந்து இங்க இருந்து கால் பண்ணியே பேசினா நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி மேக்சிமம் எனக்கு வந்து 5 பேர் 6 பேர் எல்டிபி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 1 மந்த் ஆட்டி ஒரு ஐடி வரை எனக்கு கிடைக்கல சார். சரி, ஓகே. நான் பதில் சொல்றேன் பாருங்க. அதாவது ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, இல்ல யூடியூப்ல, இல்ல மத்த சோசியல் மீடியா எதுல நீங்க வந்து ஐடிக்கு ட்ரை பண்ணாலுமே, ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளால அங்க இருந்து ஐடி எடுக்கவே முடியாது. அங்க இருந்து ஐடி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நீங்க மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் கூட, நானே வந்து சோசியல் மீடியா மூலியமா தான் ஜாயின் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா வந்து அதெல்லாம் வந்து ஆ, நீங்க ஒருத்தர் சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள மாரி வந்து அந்த போஸ்ட் வந்து பல லட்சம் பேருக்கு போயிருக்கும். ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியால நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்ட் டைம் வொர்க், இல்ல Facebookல பார்ட் டைம் வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போடுறீங்க. இல்ல வந்து எந்த மாரி வந்து நீங்க வந்து இந்த வெஸ்டேஜ்க்காக நீங்க வந்து போஸ்டர் போட்டிருந்தாலும் சரி, எந்த மாரி வந்து நீங்க போட்டிருந்தாலுமே, அந்த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆடியன்ஸ்க்கே தான் திரும்ப திரும்ப போகும். இந்த நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கிட்டத்தட்ட வந்து பார்ட் டைம் வொர்க் இல்ல வந்து இந்த மாரி வந்து எந்த மாரி போஸ்டர்ஸ வந்து யார் வந்து லைக் பண்றாங்களோ, யார் விரும்புறாங்களோ, அவங்களுக்கே தான் அந்த போஸ்டர் வந்து திரும்ப திரும்ப போகும். இப்ப வந்து ஒருத்தர் பார்ட் டைம் வொர்க்ன்னு ஒருத்தர் பார்த்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்துட்டு இல்ல வெஸ்டேஜ்லயே சேர்ந்திருக்காரு. இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுவாரு. இல்ல அவரும் பார்ட் டைம் வொர்க்ன்னு வேற ஏதாவது போஸ்ட் போடுவாரு. இல்ல அவரும் வந்து ரெக்ரூட்மென்ட் ஓரியன்டடா இல்ல அவரு ஏதாவது மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருப்பாரு. ஏதாவது வந்து அவரும் இந்த மாரி வந்து கஸ்டமர வந்து ஆன்லைன்ல புடிக்கிறவரா இருப்பாரு. அது மாரி எல்லா பிசினஸ்க்குமே ஆள் வந்து ஆன்லைன்ல தான் புடிக்கிறாங்க. நீங்க வந்து சாதாரண வந்து அ ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு எந்த ப்ராடக்ட் நீங்க வச்சிருந்தாலும், அ அத வந்து சேல்ஸ் பண்றதுக்கு எல்லாரும் கஸ்டமர வந்து ஆன்லைன்ல தான் புடிக்கிறாங்க. எல்லா பிசினஸுமே ஆன்லைன்ல வந்து ப்ரமோட் பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாரி வந்து ஆன்லைன்ல கஸ்டமர் வந்து இது பண்றவங்க, ரெக்ரூட்மென்ட் பண்றவங்க, இல்ல வந்து பார்ட் டைம் வொர்க் தேடுறவங்க, இல்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறவங்க, அந்த மாரி ஆட்களுக்கே தான் திரும்ப திரும்ப போகும். அப்ப நீங்க இப்ப பார்ட் டைம் வொர்க்ன்னு போஸ்ட் போட்டுருக்கீங்கன்னா, நீங்க தான் இதுவரைக்கும் Facebookல இல்ல Instagramல ஃபர்ஸ்ட் ஆள் பார்ட் டைம்ன்னு போடுறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இல்லையே. இன்னைக்கு ஜாயின் பண்ண நீங்களே போடும்போது, உங்களுக்கு முன்னாடி எத்தன பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு நாளும் எத்தன பேர் சேர்றாங்க? எத்தன பேர் அப்ப போடுவாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாருமே பார்ட் டைம் வொர்க்ன்னு ஒரு நாளைக்கு லட்சம் பேர், லட்சம் போஸ்ட் போட்டீங்கன்னா, யாரு பார்ப்பாங்க? எப்படி உங்களுக்கு ஜென்யூன் கான்டாக்ட் கிடைக்கும்? எல்லாம் நீங்களும் அதே தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்கள்ட்ட வந்து ஜென்யூனா மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க இது மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னோனே, அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த லிங்க பார்க்கறதுக்காக மட்டும் தான். நீங்க எப்படி அவங்க எல்டிவி பார்த்துட்டாங்க, சேரலன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எல்டிபிய முழுசா கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னா, ஜென்யூனான ஒரு ஆள். வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் எதுவும் தெரியாது. ஒரு ஜென்யூனான ஆளு. எல்டிபிய ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டு ஒருத்தர் சேராம இருப்பாராம். ஒரு 4 பேர், 5 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேர சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? 3 பேர்ல வந்து 2 பேர் கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. ஜென்யூனான ஆட்களா இருந்தா. அப்ப நீங்க உங்களுக்கு சோசியல் மீடியால வரவங்க எல்லாரும் இந்த மாரி ஆட்கள் தான். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அதே தானான்னு டெய்லி 10 பேர் வருவாங்க. உங்கள இத தாண்டி ஜென்யூனான பீப்பிள ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஈஸியா இருந்து எல்லாரும் சோசியல் மீடியாலயே போட்டு ஐடி எடுத்தா, யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியால அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்களே வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான இந்த மாரி வந்து கன்டென்ட் இந்த மாரி வந்து பார்க்குறவங்களுக்கே தான் திரும்ப திரும்ப போகும். ஜென்யூனான ஆட்கள். ரியலா வந்து இந்த மாரி பார்ட் டைம் வொர்க் இந்த மாரி வந்து எதுவுமே அவங்க பார்த்தில்லாத புது ஆட்களுக்கு இந்த போஸ்ட் வந்து போகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் வந்து போகவே போகாது. ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க.
ஒரு நிமிஷம். எல்லாருமே என்னோட ஸ்க்ரீனை பாருங்க. என்னோட ஸ்க்ரீன் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, எல்லாருமே என்னோட ஸ்க்ரீனை பாருங்க. நான் என்னோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு 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 சர்வே வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்க. எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ இந்த இந்த இமேஜ் எல்லாருமே பாருங்களேன். இங்க வந்து இந்த ப்ளூ இந்த இந்த கலரா இருக்கு பாத்தீங்களா? அந்த கலர்ல இருக்கிறது வந்து ஸ்மார்ட் போன் யூசர்ஸ். அந்த கிரே கலர்ல இருக்கிறது வந்து ஸ்மார்ட் போன் வந்து யூஸ் பண்ணாதவங்க. அந்த கிரீன் லைட் கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க. கிரே கலர்ல இருக்குது இந்த சர்க்கிள்ல பாருங்க. இந்த சர்க்கிள்ல இருக்கு. இந்த சர்க்கிளை பார்த்துக்கோங்க. இப்ப சைனாவை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்துக்கோங்க. சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைனால 100 பேர்ல 68% 68 பேர் வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. அதாவது போன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பட்டன் போன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் போன் போன் வந்து அந்த ஸ்கிரீன் டிஜிட்டல் ஸ்கிரீன் இருக்க மாதிரி அந்த டச் ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க சைனால 68 பேர் 168 பேர். ஆனா இந்தியால வெறும் 46 பேர் தான். அதே அமெரிக்கால பாருங்க 182 பேர் வந்து ஸ்மார்ட் போன் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம நம்ம இந்தியால 100 பேர்ல 46 பேர் தான் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம போய் எப்படி பிடிக்கிறது? நம்ம வந்து சோசியல் மீடியான்னு போட்டா சோசியல் மீடியால போன் கையில வச்சிருக்கிறவங்கள்ட்ட தான் போகும். போன் கையில வச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் போகாது. அதுல அதுல வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் டைம் ஒர்க்னு போஸ்ட் பாக்குறவங்களுக்கு தான் போகும். யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து டிவி ஆன் பண்றீங்க. யூடியூப் ஓபன் பண்றீங்க. உங்க போன்ல வந்து யூடியூப் ஓபன் பண்றீங்க. உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்ல என்ன மாதிரியான வீடியோஸ் வருது? நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன மாதிரி பார்த்திருந்தீங்களோ? நீங்க வந்து நியூஸ் பாக்குறீங்கன்னா நியூஸ் ரிலேட்டடா தான் வரும். இல்ல வந்து சினிமா ரிலேட்டடான வீடியோஸ் பாக்குறீங்கன்னா சினிமா ரிலேட்டடா தான் வரும். நீங்க பாக்குற அந்த கண்டென்ட் மட்டும்தான் வந்து யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆணில இருந்து அக்கு வரைக்கும் உலகத்துல எல்லாத்த பத்தி யூடியூப்ல இருக்கு. ஏன் அதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது? குக்கிங்கை பத்தி வருது, இந்த இதை பத்தி வருது, வேர்ல்டு நியூஸை பத்தி வருது, அமெரிக்காவை பத்தி வருது, சைனாவை பத்தி வருது, இந்தியாவை பத்தி வருது, கம்ப்யூட்டரை பத்தி வருது, மவுஸை பத்தி வருது, கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி வருது, டேபிளை பத்தி வருது, சேரை பத்தி வருது, ட்ரெயினை பத்தி வருது, பஸ்ஸை பத்தி ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு டாபிக்லயும் லட்சக்கணக்கில் வீடியோ இருக்கு. ஆனா ஏன் நீங்க எந்த கேட்டகரியை பாக்குறீங்களோ அந்த கேட்டகரி ரிலேட்டடா மட்டும்தான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும். ஃபேஸ்புக்கும் இப்படிதான், இன்ஸ்டாகிராமும் இப்படிதான். அப்ப ஆல்ரெடி பார்ட் டைம் ஒர்க்குன்னு யாரு கிளிக் பண்ணாங்களோ அவங்களுக்கே தான் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க பார்ட் டைம் ஒர்க்குன்னு போடுறீங்கன்னா திரும்ப திரும்ப ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கே தான் போகும். நம்ம எந்த புதுசான கேட்டகரிக்கு போய் ரீச் ஆகுமானா ரீச்சே ஆகாது. ஆல்ரெடி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களே நம்ம ஊர்ல கம்மி. அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற எல்லாருக்கும் போகாது. அதுலயும் வந்து ஒரு 2-3% தான் நம்ம போடுற போஸ்டர் ஆன்லைன்ல போடுறது எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதை மீறி நம்ம பண்ணணுங்கும் போது அதுக்கு தான் நான் வந்து ஃபீல்டு ஒர்க் போகணும். இல்ல மற்ற ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விசிட்டிங் கார்டு தான் மேஜர். அதுல தான் நம்ம பிசினஸே கத்துக்க முடியும். அப்ப உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப நீங்க கேட்டீங்க, நான் துபாயில இருக்கேன் ப்ரோ, வேற கண்ட்ரில இருக்கேன், எனக்கு வேற வழி இல்ல. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. லட்சத்துல 100 பேர்ல ஒருத்தர் வந்து உங்களுக்கு சேர்ந்தாலும் பரவாயில்ல. லட்சம் பேர் நீங்க எல்லாமே சோசியல் மீடியாங்க. டெய்லி போஸ்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? லட்சம் பேர் உங்களை கான்டாக்ட் பண்றாங்க. அதுல 1-2 ஐடி வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். வேற என்ன பண்ண முடியும் உங்களால? ஓகேவா? நீங்க இங்க இருந்து நான் சோசியல் மீடியாங்கிறதே வெஸ்டேஜ்ல வந்து பிரான்ச் டைரக்டர் வர வரைக்கும் சோசியல் மீடியாவே நீங்க போக கூடாது. போனீங்கன்னாவே நீங்க அப்செட் ஆவீங்க. உங்களால வந்து ஃபேஸே பண்ண முடியாது. உங்களால ரிஜெக்ஷன் மட்டும் தான் பார்ப்பீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விசிட்டிங் கார்டு, நீங்க நேர்ல பாக்குற மக்கள், நீங்க ரோட்ல வரும்போது அவங்களெல்லாம் நீங்க இன்வைட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அவங்க எல்டிபி பார்த்தாங்க. அப்ப நீங்க விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க. உங்க ஏரியால போய் கொடுக்குறீங்க. இந்த நம்ம டீம்லயே பாருங்க, எல்லாரும் போய் விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க. எங்கேயுமே ஓவர்லேப்பே ஆகாது. அதே வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் பார்ட் டைம் ஒர்க்னு போஸ்ட் போடுறீங்க. எல்லா போஸ்டரும் வந்து ஒரே டேக் தான். பார்ட் டைம் ஒர்க்னு எல்லாமே வந்து ஒரே டேக்ல எல்லாம் ஒரே இடத்துல ஒரே கேட்டகரியில போய் நின்றும். அதே நீங்க எல்லாரும் போய் நாளைக்கு ரோட்ல நின்று விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க. எல்லாரும் என்ன ஒரே தெருமுக்குல ஒரே இடத்துலயா வந்து மீட் பண்ணுவீங்க? இல்லையே. யாரும் ஒருத்தர் மீட் பண்ணவே முடியாது.
எல்லாரும் போலாம். எல்லாரும் ஒருத்தர் சென்டருக்கு போனாலும், எல்லா நாளும் போனாலும் மீட் பண்ணவே முடியாது. இப்படி ஒரு விசிட்டிங் கார்ட வாங்கிட்டு ஒருத்தர் 10 அடி நடந்தவொடனே இன்னொரு விசிட்டிங் கார்டு யாராவது குடுப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. ஆனா சோசியல் மீடியால இது நடக்கும். சோசியல் மீடியால ஐடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எப்ப எடுக்கலாம்? ஒரு டீம டெவலப் பண்ணி, ஒரு டீம் இது பண்ணி, நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா இருக்கிறோம். இல்ல அதுவும் சேர்த்தி விசிட்டிங் கார்டு குடுக்குறோம். அதுவும் சேர்த்தி ஆன்லைன்லயும் ஒரு போஸ்டர் போட்டு, ஆன்லைன்லயும் சைட்ல ட்ரை பண்றது ஓகே. ஆன்லைன மட்டுமே பார்க்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். அது கடைக்கு அது வந்து ரொம்ப நெறைய பேருக்கு 10 நாள், 20 நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு ஐடியா எடுக்க முடியும். அப்படிதான் வருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. அத விட பெட்டரா வந்தா சந்தோஷம். வொர்ஸ்ட்லயும் வொர்ஸ்ட்டா தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்ப பெட்டர். நீங்க பெஸ்ட்டா எதிர்பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் நடக்கலைன்னா, நீங்க ஏமாந்து தான் போவீங்க. இதுல எதிர்பார்ப்பே இல்லாம வேலை செய்வாங்க. இப்ப நீங்க சோசியல் மீடியாலலாம் ட்ரை பண்ணீங்க. என்ன குறைஞ்சு போச்சு உங்களுக்கு? டெய்லி போஸ்ட்ட போட்டுட்டு நம்ம அங்க இருக்கிற வேலைய பண்ணிட்டு இருக்கோம். என்ன குறைஞ்சு போச்சு? இல்ல என்ன லாஸ் ஆயிருச்சு? நான் கேட்கறேன். ஓகேவா? அதுவும் நீங்க 8% இருக்கிறீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி பேசணும்? என்ன எதுவுமே தெரியாது. அப்படிதான் இருக்கும். இந்த பிசினஸ் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இங்க எல்லாருக்குமே இருக்கு. அதனால சோசியல் மீடியால தயவு செஞ்சு வந்து புதுசா இப்ப இவர விடுங்க. இவரு எக்செப்ஷனல். வெளிநாட்டுல இருக்காரு. இவரால அதான் பண்ண முடியும். மத்தவங்கள யாரும் வந்து அத ட்ரை பண்ணாதீங்க. அத மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க. அத நான் 10ஓட 11ஆ 4, 5 டைப் ஆஃப் ரெக்ரூட்மென்ட் பண்றீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் சேராதவங்கள அவங்கள ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றீங்க. அதன் மூலியமா வருது. அப்புறமேட்டு அங்கங்க வந்து கூகுள் ஃபார்ம்லாம் பார்ட் டைம் ஒர்க்குக்காக போட்டு அதெல்லாம் அங்க ஒரு கூகுள் ஃபார்ம்ல ஒரு சில கான்டாக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு விசிட்டிங் கார்ட் டெய்லியும் போறீங்க. அங்க கான்டாக்ட்ஸ் வருது. அதுக்கப்புறமேட்டு சோசியல் மீடியா. எல்லாம் ஒரு 5, 6 டைப் ஆஃப் ரெக்ரூட்மென்ட்ல அது ஒரு டைப் ஆஃபா இருக்கணுமே தவிர, அத மட்டுமே 100% டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு ஐடி கூட எடுக்க முடியாது. மாசத்துல ஒரு ஐடி கூட எடுக்க முடியாது.